வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்துட்டே வரும். அந்த வகையில லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டே சுருட்டி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு, காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, மோட்சஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய, மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கக்கூடிய, மற்றவர்கள் சொன்னா அப்படியே மயங்கி அதற்காகவே எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய, கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய, நிறையாவே நினைக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த குரு அதிச்சார பயிற்சி? அதாவது நான் தான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லா ராசிக்காரர்களுக்கும் இன்க்ளூடிங் மீ, ஓகே, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்காரனை பார்த்து பொறாமையா இருக்குன்னா மீன ராசிக்காரங்களை பார்த்து தான். ஏன்னா எங்களுக்கு வந்த 7.5 சனிலையும் சரி, எங்களுக்கு வந்து அஷ்டம சனிலையும் சரி, எங்களுக்கு வந்து ஜென்ம சனி, நாங்கள் படுற பாடு எவ்வளோ பாடு. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்னென்னா குரு வீட்டில் சனி உட்காந்து அதுவே சுபத்துன்மை ஆயிடுச்சு. 10ஆவதுக்கு குரு வேற உங்களை பார்த்து அது வேற சுபத்துவப்படுத்துறாரு. அப்போ நாங்கள்லாம் பாவம் இல்லையா? என்னதான் உங்களுக்கு எப்போதான் அனுபவத்தை கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லை? இயல்பாகவே மீனம்னாலே மோட்சஸ்தானம் சொல்லிட்டேன். எதையுமே யாரையுமே பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மீனராசிக்காரர்கள். அனைவரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அதான் நானும் சொல்கிறேன். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. எக்ஸ்ட்ராடனரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி. ஏன்னா போய் அமர்ந்திருக்கிற இடம் 5ஆம் வீடு. 5ஆம் இடத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே என்னதான் குரு 5ல் நிற்கக்கூடாது, காரகோ பாவனாஸ்தின் கதையெல்லாம் விட்டாலும் கோச்சாரத்துக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. இது வந்து நேட்டரல் ஹாரோஸ்கோப்புக்கு தான் நம்மளால எடுத்துக்க முடியும். கோச்சாரப்படி பார்க்கும்போது அது காரகோ பாவனாஸ்திலாம் கிடையாதுங்க. நல்ல விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ண போகுது. குலதெய்வ அருளை கொடுக்க போகிறது, குலதெய்வ கடாட்சத்தை கொடுக்க போகுது, சிந்தனை மேலோங்க போகிறது, செயல் மேலோங்க போகிறது, காதலி நிற்க போகிறது, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், லாட்ரி, சீட்டு எல்லாம் கிடைக்க போகுது. யாருக்காவது செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இந்த நேரம் உங்களுக்காக செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூடி கண்டிப்பாக கொடுக்கும். அது இடமாற்றம் 100க்கு 150 விழுக்காடு கண்டிப்பாக உண்டு. நவம்பர் மாதம் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபருக்காக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம். இல்லை அதற்கான ஒரு அஸ்திவாரம் கம்பெனியில் போடப்படலாம். அது ஒரு ப்ரமோஷன் நோக்கிய ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம். வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ நோக்கிய ஒரு இடத்திற்கான உங்களோட அமைப்பு இருக்கலாம். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லை கோயம்புத்தூர் பக்கம் மதுரை பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்குது. கிளியர்? இல்லை ஏதோ ஒரு படிப்பிற்காக ஒரு இடத்துக்கு மாறுறது, இல்லை ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு மாறுறது, இல்லை அடிக்கடி அலையிறது, டிராவல் பண்ணுறதுன்ற மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் அப்படின்றது இருக்கு. கண்டிப்பாக வீடையாவது மாற்றணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்குள்ளே போவீங்க. எப்படியோ ஒரு இடம் மாறணும், ஒன்றும் இல்லையா? அவங்களோட டேபிள் எடுத்தால் அடுத்த இடத்துல வைப்பாங்க. இனிமேல் இங்கே உட்காந்து நீ ஒர்க் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி உங்களுடைய இடமாற்றம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இடமாற்றம் நம்ம இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எதுவாக இருக்கும் என்பதை உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது. ஓகே, 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து 1ஆம் இடத்தை இயக்குறாரு. செம. 11ஆம் இடத்தையும் இயக்குறார். செம. 9ஆம் இடத்தையும் இயக்குறார். செம்மையோ செம்ம. வேற என்ன வேணும்? வேற ஏதாவது வேணுமா என்ன? லாபத்தை கொடுக்க போறாரு, பாக்கியத்தை கொடுக்க போறாரு, உங்க மூலமா எல்லாத்தையுமே கொடுக்க போறாரு. அப்போ எனக்கா 7.5 இல்லையே அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு இந்த அளவு நகிழ்ச்சி. ஒன்று சொல்றேங்க, குரு பயிற்சி வரட்டும், சனி எது வேணா இருக்கட்டுங்க, 7.5 சனி நடக்கும்போது ஜென்ம சனியில ஜெயிக்காதவங்க எப்பயும் ஜெயிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த தடவை ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கும் போது அங்க இடத்துல சனி வக்கரமா இருந்தா கூட, உத்திரட்டாதிலே ஆயினா கூட, அப்படியே அங்கிருந்து குருவோட பார்வைங்க, ராசிநாதனோட பார்வை இருக்கும்போது வேற என்ன, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணாத, நோ அப்படின்னு பிடிச்சி சனியை ஆட்டி வச்சு உங்களுக்கு நல்லவையெல்லாம் நீங்க கும்பிட்டீங்கல்ல அந்த இறையருள் மூலமாக கொடுக்க காத்திருக்கிறார். நிறைய பேருக்கு உத்ராட்சம் கிடைக்க போதோ அப்படிதான் தோணுது எனக்கு. கிடைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு சிவனோட கனெக்ட் ஆவீங்க. நிறைய உத்ராட்சம் கிடைக்குது. மலை ஏறுவோம், கடல் ஏறுவோம், அங்கே போவோம், இங்கே போவோம் மாதிரி ட்ராவல் பண்ண போறீங்க. திடீர்னு எங்கேயாவது ஹில்ல போய் ஏறிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. சிவனோட கனெக்டிவிட்டி அல்டிமேட்டா இருக்கு. அந்த வீடே என்னதான் கடக வீடாகவே இருந்தாலும்
அந்த கடகமே இங்கிருந்து தாங்க லைட்டை வாங்கி பிரகாசிக்குது. ரொம்ப சூட்சமாக எடுக்கணும் அப்படின்னா நிறைய சிவனோட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை அது உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான அமைப்பாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது இருக்கு. கவனமா எதுல இருக்கணும் அப்படின்னா சிந்தனையில கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாம யோசிச்சு நீங்க உங்களுக்கு எடுத்துக்காதீங்க. நல்லதுதான் நடக்க போகுது, நம்புங்க. ஒன்றும் இல்லை, நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல, அப்புறம் நம்மளுக்கு எதுவும் நடக்காது. இதை தானே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு சங்கடம்? நீங்க 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 இதானே மற்றவங்களுக்கு சொல்றீங்க, நான் எதுவும் பண்ணல, நான் கரெக்டாக இருக்கேன், அப்போ எனக்கு எதுவும் நடக்காது. இதுதானே மோஸ்ட்லி மீனராசிக்காரங்க வாயிலிருந்து வரப்போகுது. அப்புறம் நீங்களே சந்தேகப்படலாமா? ஆனால் இந்த தடவை அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் சுய சந்தேகத்தை கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து இண்டிகேட் பண்ணி விட்டுருவார் குரு. 5ல் உட்காந்து குழந்தைகள் மீதான ஏதாவது ஒரு கவலையை கொடுக்கறது, இல்லை குடும்பத்தை அங்கே புரிஞ்சோமேன்ற மாதிரி கவலையை கொடுக்கறது, சிந்தனையில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது இப்போதான் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? கடவுளுடைய அருள் தேவை. அந்த கடவுள் யாராக இருக்கிறார்? சாட்சாத் சிவபெருமானத்தான் இருக்கா. அம்பிகையோடு கூடிய சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா கண்டிப்பாக பள்ளியற பூஜை நடக்கக்கூடிய சிவன் கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா கபாலீஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. மதுரையில் இருந்தால் போய் மீனாட்சியை பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஊரில் எங்கே இருக்கோ அங்கே போய் சிவனை போய் வழிபாடுங்க. நாகாபரணம் சூடிய சிவனை போய் வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ காலத்தில் போய் சிவனுக்கு தேன் கொடுத்து பால் கொடுத்து ஒரு அர்ச்சனையும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இந்த தடவை அதிச்சார குரு பயிற்சி உங்களுக்கு அல்டிமேட்டான பலனை அள்ளிட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு. கிட்டத்தட்ட 1ஆம் இடம் முழுக்க போகுதுன்றனால நிறைய உத்வேகம் வரும் உள்ளுக்குள்ள இருந்து. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற ஒரு வேகத்தை இந்த தடவை குரு கொடுக்க போறார். இத்தனை நாள் ஒரு மாதிரி அப்படியே சொபஸ்டிகேட்டடாக ஜாலியாக போனோம் வந்தோம் அப்படி இருந்த மீனராசிக்காரில் கீ கொடுத்த பொம்மையாக மாற்ற போகிறார் குரு. டிங் 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 வேலை டைம் இல்லைன்ற மாதிரி உங்களுடைய வேகம் ஓட போகிறது. உங்களுடைய விவேகம் மேலோங்க போகிறது. 11ஆம் இடம் இணைக்க போகிறால் நிறைய அதன் மூலமாக ஒரு லாபம் கிடைக்க போகுது. பயங்கரமான பாக்கியங்கள் கிடைக்க போகுது. அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே ஏதோ ஒரு அதுக்கான ஒரு முகாந்திரத்தையாவது எடுப்பீங்க, ஒரு முன்னேற்றத்தை எடுப்பீங்க. மேபி 2026 வருஷம் இப்போ முடியாட்டி 2026 வருஷம் மே மாதம் அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் அது வர்றது, இல்லை அப்பா பிரித்து கொடுக்குறது, அப்பா உங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுன்ற மாதிரி கிடைக்க போகுது. குரு அருள் கிடைக்க போகுது. நிறைய பேர் குருமார்களை மீட் பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு கடாட்சம் கிடைக்க போகுது. வாழ்க்கையினுடைய வெளி கிடைக்க போகுது. இல்லை நீங்கள் குருமாராகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் மெடிசன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பத்திரிகை ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கம்யூனிகேஷன்ல இருக்கீங்களோ, யாரும் தொலைத்தொடர்பு இருக்கீங்களோ, தரகு வேலை காத்துட்டு இருக்கக்கூடிய கமிஷன் ஏஜென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போது. சூப்பரா இருக்க போறீங்க. எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. சிந்தனையை போட்டு சதற விடாதீங்க. தேவையில்லாத சிந்தனை உங்களையும் கெடுத்து விட்டு வீட்டில் இருக்கவங்களையும் கெடுத்து விட்டுரும். வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் நமக்கானவங்க, வேற யாரும் கிடையாது. இதை மட்டும் எப்பயுமே மண்டையில வச்சுக்கோங்க. இந்த தடவை அதிச்சார குரு பயிற்சி உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க தான் வருது. உங்களுக்காக இருக்கக்கூடிய உங்க வீட்டில் இருக்கவங்க தான். வேற யாரும் உங்களுக்கு எதுவும் நல்லது பண்றேன்னு சொன்னாலும் நல்லது பண்ண மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான வாழ்வியலுக்கான பயணம் இது. இதுல நீங்க ஜெயிக்காம எப்பயும் ஜெயிக்க முடியாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த டைம் பீரியடை விட்டுறாதீங்க. திரும்ப அவர் வந்துறதுக்கு திரும்ப ஒரு வருஷம், இந்த 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 ஒரு 3 மாசம் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கான வாழ்வியலை அடுத்து வரக்கூடிய 35 வருஷத்துக்கு திருமணம் செய்ய போகுது. அதனால ஞாபகமா தெளிவா முடிவு பண்ணுங்க. எல்லாமே நல்லது நடக்க போகுது. சூப்பரா இருக்க போகுது. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்களுக்கு விரயமெல்லாம் தடுத்து நல்லவைகள்லாம் நடக்க போகிறது. பெயர் புகழ் கிடைக்க போகிறது. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. கொஞ்சம் குடும்பத்தில் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். யாரா எங்க எப்ப வைக்கணுன்ற தெளிவோட வைங்க. எல்லாருக்கிட்டையும் பேசி பேசி பேச்சை விரயமாக்காதீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ரிக்வஸ்ட். அதை மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மீனராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. எல்லோ கலர் துண்டு போட்டுக்கிறது, எல்லோ கலர் பெண் வச்சுக்கிறது, பெண்களாக இருந்தால் எல்லோ கலர் புடவை கொடுக்கறது, யாருக்காவது தானம் கொடுக்கறது, இல்லை நீங்க எல்லோ கலர் கட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லோவோடு கனெக்ட் ஆகும்போது இந்த தடவை தெய்வ அனுகூலமும் இறை கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை தாண்டியும் நிறைய ஆஃப் ஒயிட் கலர் பயன்படுத்துங்க. ஐவரி கலர், ஆஃப் ஒயிட் கலர் எல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தும் போது இந்த தடவை பயங்கரமான லக்கி சைன் உங்களை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு உருவாகும். சூப்பரா இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார குரு பேச்சு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமா ஒரு பேக்கேஜா சொல்லணும் அப்படின்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி ஒரு 6 ராசிகளுக்கு மிகச்சிறந்த நன்மையும் ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. முதல்ல பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு சூப்பரா இருக்கு. கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சகத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. மகரத்துக்கு சொல்லவே வேணாம், வேற லெவல் மாஸ் காட்ட போறாங்க. மீன ராசிக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் இந்த அதிச்சார குரு பயிற்சி அல்டிமேட்டான பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அவாரஸ் யாருக்கு கொடுக்க போகுது அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவும், துளாராசிக்காரர்களுக்கு ஒரு அவாரஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, அப்படியே எல்லாவற்றையும் தூக்கி கொடுத்து முன்னேற்ற பாறையில கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பாக யாருக்கு இருக்குன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் இந்த பக்கம், சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த பக்கம்
தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கு. என்னதான் வந்து 8ல குரு இருந்தாலுமே நிறைய அவருடைய 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் இயக்க போறனால நிறைய நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதை தாண்டியும் கவனம் எந்த ராசிக்காரர்கள்னா தனுசு ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் சூப்பரா இருக்கு, பெருசா கவலைப்படவே வேண்டாம். குரு நல்லவர் என்பதால் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செய்ய போறார். வரக்கூடிய இந்த அதிச்சார குரு பயிற்சி உங்களுடைய அல்லல்களை எல்லாம் தீர்த்து உங்களுடைய கனவுக்கான ஒரு காரிய வெற்றி தரக்கூடிய அமைப்பாக மாறட்டும். எல்லா வல்ல மீனாட்சி அதுக்கு அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.